ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டூட்டி ஃப்ரூட்டி கேக் இன்க்ரீடியண்ட்லாம் பார்க்க போகலாமா. ஆக்சுவலி நீங்கள் இன்க்ரீடியண்ட் உடையும் நான் ஏதோ உங்களுக்கு பெருசாக மெனு கொடுக்க போகிறேன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. நான் இதெல்லாம் வச்சு தான் சமைச்சேன். சும்மா ஸ்க்ரீனுக்காக போட்டிருக்கேன். இதை நான் யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் செய்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஓகே வீடியோ எடுத்து வச்சோமே ஷேர் பண்ணலாமேன்னு பண்ணேன். அவங்க என்ன ப்ரொசீஜரில் சொன்னாங்களோ சேம் நான் அதே தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. யூடியூப்பில் போயிட்டு டூட்டி ஃப்ரூட்டி கேக் இன்க்ரீடியண்ட்டுன்னு போட்டிங்கனாவே அது வந்துடும், ஆல்மோஸ்ட் வந்துடும். இன் தமிழில் மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய இங்கிலீஷ்லேயும் வரும். இன் தமிழில் மட்டும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக வரும். அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி செய்யுங்க. ஒருவேளை அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலி இன்க்ரீடியண்ட்டோட பேர்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ ப்ராப்பராகலாம் வராது. அதனால தான் நான் இதுலேயும் சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்களோ சேம் டைமிங், சேம் ப்ரொசீஜர், சேம் ஸ்டெப்பு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். காப்பி பண்ணிங்கன்னா ஓகே டன், அப்படியே வந்துடும். காப்பி பண்ணிங்கன்னா கேக் வந்துடும். எப்படி காமெடி, பயங்கரம் இல்லை? நான் அதை தான் பார்த்து அப்படியே தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு. கேட்க இல்லைப்பா வீடியோவை. இதில் என்ன ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா, என்றைக்கு நான் வீட்டில் என்ன பண்ணாலும் என்னை பாராட்டவே மாட்டாங்க. இந்த வீடியோ கடைசியில் நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ரியாக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா? யூடியூப்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், இல்லைனா ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், மூணில் எந்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு இதுக்கு கமெண்ட் மட்டும் சொல்லிட்டு போங்க. ஏன்னா என் புருஷன் எதுக்குமே ரியாக்ஷன் பண்ண மாட்டார். இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு அவ்வளோ என்ஜாய், அவ்வளோ ஜாலி, அவ்வளோ அப்படி நல்லாயிருக்கு 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 நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அதனால தான் இதை பார்த்து உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்க இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னா மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டர் ஷீட் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நான் ஒயிட் பேப்பர் எடுத்து க்ரீஸ் பண்ணிப்பேன். எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெயோ பட்டரோ போட்டுட்டு தான் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் பர்சனலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பட்டர் ஷீட்டில் மெழுகு தடவுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் பர்சனலி நான் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட அவன்லாம் கிடையாது. நான் குக்கரில் தான் இந்த கேக்கை பேக் பண்ணேன். எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. நீங்களும் கரெக்டான டைமிங் பார்த்து அப்பப்போ செக் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. இந்த வீடியோலேயும் உங்களுக்கு கடைசியாக அந்த கேக்கோட ஃபோட்டோவும் இருக்கும். ஏன்னா அவர் தான் கட் பண்ணார். நான் 2 மணி நேரம் கழித்து நான் மறந்துட்டேன். அவருக்கு ஞாபகமாக இருந்து அவர் போய் எடுத்துகிட்டு கேக்கை ஆர்வமாக கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ நல்ல ரியாக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே டன், வழக்கம் போல் கும்பிடுறேன் சாமி. எல்லாருக்கும் ஈரோட்டு கறின்னு கும்பிடு. யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் என்னை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. டாடா பாய், see you again.